சப்பாத்தி பண்ணுறோம். ஆனால் மாவு பிசையலை, திரட்டலை, எதுவும் பண்ணலை. ஈஸியாக 10 நிமிஷத்தில் குயிக்காக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. எந்த மாவாக இருந்தாலும் சரி. அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தோசைக்கு கலக்கிற மாதிரி கலக்கணுங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக கலக்கணும். இது அப்போ தான் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம செய்ய வரும். இது கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் தண்ணி மட்டும்தான், உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு கலக்கி வச்சுருக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு கலக்கிக்கணும். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சிம்மிலேயே வச்சு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப பரத்தி விட வேணாம், தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற வேண்டாம். சப்பாத்தி நமக்கு எந்த சைஸுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பரத்தி விட்டால் போதும். இந்த மெத்தடு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஏற்றுதுங்க. ஏன்னா அவங்க மாவு பிசைய வராது அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க மாவு திரட்டணும், சப்பாத்தி பதத்துக்கு பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு அந்த சிம்லேயே வேக வச்சோம்னா பாருங்கள், சப்பாத்தி மாதிரியே உப்பி வருது நல்லா. இது சப்பாத்தி டேஸ்ட்டில் தாங்க வரும், ஏன்னா கோதுமை மாவில் பண்ணுறனால. வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சப்பாத்தி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் மாவு பிசையணும், அது திரட்டணும், ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு சப்பாத்தியாக இதே மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன் நான். சப்பாத்தி நல்லா வந்திருக்குங்க, சப்பாத்தி மாதிரியே தாங்க இருக்குது. நல்லா உப்பி வந்துச்சு. ஒவ்வொரு சப்பாத்தியும் செய்யும்போது நான் தேவையான அளவு சப்பாத்தி செஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. சப்பாத்தி பதத்துக்கு நல்லா அப்படியே தான் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்குது. எனக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைய தெரியாது, இல்லை திரட்ட வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கும் வயசானவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் பண்ணலாம். பாருங்கள், ஒவ்வொரு சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.